வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். 2023 வருஷம் சார்ந்த நாஸ்ட்ரடாமஸோட தீர்க்க தரிசனங்களை பற்றி தான் ஒன்று பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். குவாட்ரைன் 8 இதில் சொல்லப்பட்டிருக்க ப்ராஃபஸி என்னன்னா, in the final persecution of the Holy Roman Church there will be Peter the Roman who will feed his flock amid many tribulations, after which the seven-hilled city will be destroyed and the dreadful judge will judge the people the end. இந்த குவாட்ரைனோட பொருள் புனித ரோமானிய திருச்சபையில் இறுதி துன்புறுத்தல்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னலுக்கு மத்தியில மந்தையை மேய்க்கும் மீட்பர் அடையாளம் காணப்படுவார்னோ 7 மலை நகரம் சிதைக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. வேற எதுவும் இல்லை, ரோம் சார்ந்த நிலப்பரப்பு இருக்கு, அதான் இங்கே மென்ஷன் பண்றாங்க. அப்படி பகீர் நீதிபதி மக்களை நியாயம் தீர்ப்பார்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கும் கன்ஃபியூஸ் ஏற்படுத்துற மாதிரி தான் இந்த பொருள் இருக்கும். ஏன்னா முதலே சொல்லிட்டேன், நாஸ்ட்ரடாமஸோட ப்ராஃபஸிஸை டீகோட் பண்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க. தலை சுத்தம். நாம சொல்றது எல்லாமே சரியாகவும் அமையலாம், எல்லாமே தப்பாகவும் அமையலாம், அப்படி இருக்கும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் சார்ந்த விஷயம் எதுவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ நீங்கள் கொஞ்சம் கணிச்சிருப்பீங்க எதுவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. கரெக்ட். போப் பிரான்சிஸ் இருக்கார்லங்க, கத்தோலிக்க மத குருவா. அப்பேற்பட்ட போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு பதிலாக புதிய போப் ஒருத்தர் வரலான்னு ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. எங்களோட சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் இதை சொல்கிற அவ்வளோதான். ஸோ 2023 நாம் புதிய போப்பை பார்க்க போகிறோமா என்ன? ஓகே, எனக்கே கியூரியஸாக தான் இருக்குது. இதுக்கு பிற்பாடு என்ன ஆகுமா, நியூ வேர்ல்டு ஆர்டர், இதில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுமா? இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரை நிறைய பேரும் கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, இதுதான்ப்பா உலகம் முழுக்க இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களோட நம்பிக்கைக்குள்ளே தலையிட விரும்பவே இல்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட நியூ வேர்ல்டு ஆர்டர் சார்ந்த விஷயங்களும் இந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் மாற்றம் சார்ந்த விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்காப்பா இந்த 2023 எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா 51% அளவுக்கு கொடுப்பேன். ஏன்னா போப் அவர்கள் சார்ந்து மாற்றம் ஏற்படுதுன்னா அவரோட வயது முதிர்வு காரணமாக அது ஒன்று நடக்கலாம், இல்லைனா மரணிக்கிற விஷயம். இது ரெண்டுத்தில் ஒன்று நடந்தால் மட்டும்தான் அங்கே சேஞ்ச் ஒன்று ஏற்படும். ஆனால் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குன்ற மாதிரி தான் பல பேருமே நம்புகிறாங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கைக்கு சேர்த்து முக்கியத்துவம் கொடுத்து தான் 51% இந்த இடத்துல கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இந்த ஒரு குறிப்பிட்ட குவாட்ரைன் சார்ந்து மக்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, நியூ வேர்ல்டு ஆர்டர். இதை நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பலையா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணிங்க, பிரச்சனையே கிடையாது. கான்ஸ்பிரசி தியரி, இதை நம்புறவங்களுக்கு இது மிகப்பெரிய நம்பிக்கை, நம்பலைன்னா இது ஒரு காமெடி கதை, அவ்வளோதான். இந்த கண்டென்ட்டை பார்க்குற நீங்களும் இந்த 2 நிலைப்பாடுகளும் ஒரு நிலைப்பாடுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். உலகளாவிய மறைமுக அரசாங்கம் செயல்படுறத கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் இப்போ இருக்க தெளிவாக நம்புகிறாங்க. இந்த மறைமுக அரசாங்கத்துக்கு ஃப்ரீ மிஷனரி, இல்லுமினாட்டி, ரவுண்ட் டேபிள் இப்படி பல பெயர்களை வச்சுருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே குடையின் கீழே ஒட்டுமொத்த உலகத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றதான். இதுக்கு இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு அவங்க பெயரிட்டுருக்கதான் சொல்கிறாங்க. இந்த நியூ வேர்ல்டு ஆர்டருக்கு 23 நோக்கங்கள் இருக்கிற விஷயத்தையும் இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க. இல்லை, முதல் நோக்கம் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், அதாவது உலகத்துக்கு ஒரே அரசாங்கம். இப்போ இந்தியாவை ஒரு அரசாங்கம் ஆண்டுகிட்டு இருக்காங்கல்ல, இது மாதிரி இல்லாமல் உலகத்துக்கே ஒரே அரசாங்கம். யோசித்து பார்க்க முடியுதா? இது இவங்களோட பிரைமரி கோலாக இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக ஒன் வேர்ல்டு கேஷியர்ஸ் கரன்சி, அதாவது உலகத்துக்கே ஒரே கரன்சிங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்க டாலராக இருக்கட்டும், நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஐஎன்ஆர் இதுவாக இருக்கட்டும், இது மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு கரன்சின்னு இல்லாமல் ஒட்டுமொத்த உலகமும் ஒரே கரன்சியை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மேபி பிட்காயினாக இருக்கலாம் போல இருக்குது எதிர்காலத்தில். இல்லை, மூணாவது நோக்கம் அவங்களது ஒன் வேர்ல்டு சென்ட்ரல் பேங்க்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்துக்கே தேவையான ஒரே மத்திய வங்கி. இப்போ நம்ம இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், மத்திய வங்கின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளேயே மத்திய வங்கின்னு ஒன்று செயல்படும். இது ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளேயும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக உலகத்துக்கு தேவையான ஒரே மத்திய வங்கியாக இருக்கணும்னு இவங்க அடுத்த நோக்கத்தை முன் வச்சிருக்காங்க. இதில் அடுத்தபடியாக ஒன் வேர்ல்டு மிலிட்ரி, ஒவ்வொரு நாடுகளுக்கும் இராணுவம் இருக்கக்கூடாது, எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து ஒரு இராணுவமாக செயல்படணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக இந்த எண்ட் ஆஃப் ஆல் ப்ரைவேட்லி ஓன்டு ப்ராப்பர்ட்டி. இதுதான் ட்விஸ்ட்டு. தனியாருக்கு சொந்தமாக ஒரு சொத்து கூட இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களாம். நீங்கள் இப்போ வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, அது தனியார் ப்ராப்பர்ட்டியாக இருக்காதான். அரசோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கான சொந்த ப்ராப்பர்ட்டி அதை மாறாதாங்க. டீபாப்புலேஷன், கண்ட்ரோல் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்கள் தொகை இல்லைனா மக்கள் அடர்த்தியை கட்டுப்படுத்துறது. இப்போ ஒரு நாட்டில் நிர்ணயித்த அளவை விட மக்கள் தொகை பெருகிடுச்சு அப்படின்னா அந்த மக்கள் தொகையை எப்படி கட்டுப்படுத்துறது? சைனாவோட கொண்டு வந்திருந்தாங்க பாருங்க ஒரு பாலிசி, ஒன் சைல்டு பாலிசின்னு சொல்லிட்டு, ஒரு தம்பதி ஒரு குழந்தைய தான் பெற்றுக்கணும்னு. இது மாதிரி விஷயங்கள் உலகம் முழுக்க கொண்டு வரப்படலாம். இவ்வளோ எதுக்கு?
குழந்தைய பெற்றுக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கும் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரில் முடிவுகள் எடுக்கப்படலாம் கூட சொல்கிறாங்க. மேண்டேட்டரி மல்டிபிள் வேக்சின்ஸ், பல்வேறு கட்டாய தடுப்பூசிகள் மக்கள் உடம்புல செலுத்தப்படணுன்றது அவங்களோட அல்டிமேட் கோலாக இருக்கான். அதாவது ஒரு நோய்க்கு ஒவ்வொரு தடுப்பூசின்ற பேஸில் நிறைய தடுப்பு மருந்துகளை மக்கள் உடம்புல ஏற்றணும்னு பார்க்குறாங்களாம். கவர்மெண்ட் ரைஸ்டு சில்ட்ரன், குழந்தைங்களை அரசு எடுத்து வளர்க்குறது. அதாவது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைய வளர்க்குற சிரமம் உங்களுக்கு இருக்காது, கவர்மெண்ட்டே எடுத்து அந்த குழந்தைய வளர்க்குமா. இதுக்கு அடுத்தபடியா த எண்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ். இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட தெரியுது. இப்பயே இன்னும் 20-25 வருஷங்கள் கழித்து பார்த்தா அரேபிய நாடுகளில் இந்த எண்ணெய் வளம் இருக்குது, அது இருக்குமானே தெரிலங்க, அந்தளவு இப்பயே கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த புதைப்படிவ எரிபொருட்கள் இருக்குல்ல, இதோட தேவையை முற்றுமுழுதாக காலி பண்ணுறதும் இவங்களோட பிரதான நோக்கமாக இருக்கான். த எண்ட் ஆஃப் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஓனிங் கார்ஸ் எக்ஸெட்ரா, ஆல் பிஸ்னஸஸ் ஓன்டு பை கவர்மெண்ட் ஆர் கார்பரேஷன் இப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனியார் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்படுவாங்க, தனிநபர்கள் வாகனம் வாங்கக்கூடாது அப்படின்னு சட்டமே இயற்றப்படுமா. எல்லா தொழிலையும் அரசு மட்டும்தான் ஏற்று நடத்தணும், தனியார் எந்த தொழிலுக்குள்ளேயே வரவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. யூனிவர்சல் பேசிக் இன்கம், இதை ஆஸ்ட்ராலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகளாவிய அடிப்படை வருமானம், சிக்கனம் பேஸில் இதை கொண்டு வருவதாக சொல்கிறாங்க. மைக்ரோ சிப்டு சொசைட்டி ஃபார் பர்ச்சேசிங், டிராவல், ட்ராக்கிங் அண்ட் கண்ட்ரோலிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வேர்ல்டு. அதாவது ஒரு மனுஷன் ஒரு பொருளை கொள்முதல் பண்ணுறான் அப்படின்னா அது என்ன பொருள், அவன் எங்கே போய் அதை கொள்முதல் பண்ணுறான், எந்த ரூட்டில் அவன் பயணிக்கிறான், அவனோட செயல்பாடுகளை எப்படி நாம கட்டுப்படுத்துறது, இது எல்லாத்தையுமே மைக்ரோ சிப்பை உடம்புல பொருத்தி அதன் மூலமாக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படலாம் அப்படின்றதும் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரில் பிரதான நோக்கமாக இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஆக்சுவலாக இந்த கொரோனா டைமில் இது போல ஒரு விஷயம் இருந்திருந்தால் கூட நல்லா இருக்கும் போல இருக்கு. கான்டாக்ட் ட்ரேசிங் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் கான்ஸ்பிரசி தியரியான நியூ வேர்ல்டு ஆர்டருக்குள்ளே இடம் பிடிச்சிருக்கு. கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ். பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களை அரசு மட்டும்தான் நடத்தணும், தனியார்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. இதை முற்றுமுழுதாக கட்டுப்படுத்துகிற அதிகாரமும் அரசுகிட்ட மட்டும்தான் இருக்கும்ன்றது இவங்களோட அடுத்த நோக்கமாக இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் அப்ளையன்சஸ் ஹூக்டு இன்டு 5G மானிட்டரிங் சிஸ்டம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்குல்ல, இதுதாங்க, வேறு எதுவும் இல்லை. 5G மூலமாக தான் வீட்டில் இருக்க எல்லா பொருட்களும் இயங்கணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மனுஷக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக உபகரணங்கள் 5G தொழில்நுட்பத்தோடு இயங்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி கண்காணிக்கிற பணியை கூட இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரை பிறப்பிக்கிறவங்க மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகம். இந்த பேன் ஆஃப் நேச்சுரல் நான் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் நேச்சுரோபதிக் மெடிசன்ஸ், இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இயற்கை மருந்து மற்றும் இயற்கை மருத்துவத்திற்கு தடை, முழுக்க ஆங்கில மருத்துவம் மட்டும்தான் உள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த எண்ட் ஆஃப் த ஃபேமிலி யூனிட், குடும்ப படிநிலை உறவு முறைகள் இருக்குல்ல, இது முற்றுமுழுதாக முடிஞ்சிடும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு அரசாங்கம் என்ன குடும்ப படிநிலைகளை சொல்லித்தராங்களோ அதன்படி தான் அந்த குழந்தை வளரும்னு சொல்கிறாங்க. சோஷியல் கிரெடிட் சிஸ்டம், இது நம்ம சைனாவில் இப்போ வரைக்கும் இருக்குது, அது போல சிஸ்டம் தான். சமூக கடன் அமைப்பு நாம் இதை தமிழில் சொல்லுவோம். இந்த விஷயத்தையும் உலகளாவிய ரீதியில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் நான் எசென்ஷியல் ஏர் டிராவல், இதையும் மக்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அவசியமற்ற விமான பயணம் இருக்குல்ல, இதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமாங்க. அதாவது என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு திருமணம் அப்படின்ற காரணத்துக்காக அவசியமான ஒரு விஷயத்துக்காக விமானத்தில் பயணம் பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் ஊரை சுற்றி பார்க்க போகிறேன், என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், இது போல் ஒரு சில காரணங்களை விமானத்தில் போவாங்களே, இவங்களுக்கான ஒரு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படணும் அப்படின்றதும் அவங்களோட நோக்கமாக இருக்குது. ரெஸ்ட்ரிக்டட் லேண்ட் யூஸ் தட் சர்வ்ஸ் ஹியூமன் நீட்ஸ், அதாவது மனித தேவைக்கு நிலத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்படுமாங்க. இது இன்னும் எக்ஸ்ட்ரீம் மோட்டிவாக இருக்குது. த எண்ட் ஆஃப் பிரைவேட் ஃபார்ம்ஸ் அண்ட் கிராசிங் லிவ் ஸ்டாக், அதாவது தனியார் கால்நடை பண்ணைகள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு பண்ணைகளே இல்லாத உலகமாக இந்த உலகம் மாற்றி அமைக்கப்படணுன்றது அவங்களோட இன்னொரு நோக்கமாக இருக்குது. இந்த எண்ட் ஆஃப் இரிகேஷன், நீர்ப்பாசனம்ன்ற ஒன்று இருக்குல்ல, இதுக்கு முடிவு கட்டுறதையும் அவங்க பிரதான நோக்கமாக வச்சுருக்காங்க. உலகத்தோட பெரும்பாலான நாடுகள் இப்போ வரைக்கும் நீர்ப்பாசனத்தை தான் நம்பி இருக்குது. அப்பேற்பட்ட இரிகேஷனை காலி பண்ணுற அளவுக்கு இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் ஒரு சில மோசமான நோக்கங்களையும் கொண்டு இருக்கு. த எண்ட் ஆஃப் நேஷனல் சாவர்னிட்டி, தேசிய இறையாண்மை இருக்குல்ல, இதை அடித்து காலி பண்ணும். இதுக்கு அடுத்தபடியாக பிறரோட தலையீடே இல்லாமல் தன்னாட்சி அதிகாரம் அண்ட் தேசிய இன மக்களோட சுதந்திரத்தை பறிக்கிறது. இந்த விஷயங்களையும் நியூ வேர்ல்டு ஆர்டரில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்களாம். இந்த 22 நோக்கங்களை கூட விட்டுருங்க. அல்டிமேட்டாக 23வது முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த எண்ட் ஆஃப் சிங்கிள் ஹார்ன்ஸ், ஒரே ஆளை நம்பி தொழில் நடக்கும். பார்த்தீங்களா, நம்ம லிட்டரலாக முதலாளித்துவம் சொல்லுவோம் பாருங்க, அந்த ஒரு விஷயம் ஒழிக்கப்படணும்னு சொல்கிறாங்க. இந்த 23 நோக்கங்களும் உண்மையா பொய்யா இது வரைக்கும் தெரியல. இந்த இலும்பு நாட்டிகள் அப்படின்றவங்க இருக்கிற விஷயம் உண்மையா பொய்யா அதை பற்றி சரியான புரிதல் யாருக்குமே கிடையாது. எல்லாருமே ஒரு விஷயத்த நம்புகிறோம், அதை பற்றி பேசுகிறோம், அவ்வளோதாங்க. நான் சொன்ன இந்த 23 விஷயங்களும் நடக்க போகுதா அப்படின்னு பல பேரை எதிர்பார்க்க வேணாம். எனக்கு தெரிஞ்ச நான் சொன்ன நோக்கங்களில் பாதி நோக்கங்கள் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு.
ஒரே கரன்சி மேட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல விஷயங்கள்ல மக்கள் தொகை குறைப்புன்னு சொல்லி WHO பல பேரை படிய போட்டாங்க ரீசெண்டா. இது போல கொரோனா ஸ்ப்ரெடிங்கை வேணுமே பரப்பி விட்டு உலக மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்றாங்க. நியூ வேர்ல்டு ஆர்டர் சொல்றது தான் இந்த WHO செய்திரும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை பல பேரை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் குற்றச்சாட்டுகளை ஒப்புமைப்படுத்தி பார்த்தா கிட்டத்தட்ட உண்மை மாதிரி தான் பல பேருக்கு தோணுதுங்க. ஸோ மக்களே, கான்ஸ்பிரசி தியரி சார்ந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறத உங்க காதுல போட்டேன். இதுல எது உண்மையா இருக்கும் அப்படின்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.